வணக்கம். இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இந்த உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு வைகோ தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டதற்கான காரணம் என்ன? அது உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்துமா இந்த சட்டமன்ற தேர்தலில்? எமது கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்களின் இந்த முடிவு எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த வேதனைப்படுகிறேன். அண்ணன் வைகோ அவர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவரோடு கலந்து பேசி இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். என்றாலும் அவர் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து கோவில்பட்டி தொகுதியில் மறுபடியும் அவர் போட்டியிட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் விருப்பம், மக்கள் நல கூட்டணியின் விருப்பம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விழைகிறேன். இந்த சூழலில் திட்டமிட்டு சிலர் வேண்டும் என்று இரண்டு சமூகத்தினருக்கு இடையிலே மோதலை உண்டு பண்ணுவதற்காக ஒரு சிலரை ஏவிவிட்டிருக்கிறார்கள் என்பதை அண்ணன் வைகோ அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறார். அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் எதிரானவர் அல்ல. எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் அவர் பேசியதும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை. தந்தை பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவர். அவர் ஒருபோதும் அப்படி சாதி மத வேறுபாடுகளை கடைபிடித்ததாக நாம் எந்த சூழலிலும் அறிந்ததில்லை, பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்றே அங்கு ஒரு சாதி மோதலை உண்டு பண்ணுவதற்கு சிலர் சதி முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதை அறிந்த பின்னர் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது வேதனை அளிக்கிறது. என்றாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அண்ணன் வைகோ அவர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து தேவர் சமூகத்தை அவர் அணுக வேண்டும். அந்த மக்கள் விட மாட்டார்கள், அவர்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். எனவே அண்ணன் வைகோ அவர்கள் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இது தொடர்பாக தான் தன்னுடைய கட்சியுடைய முக்கிய பிரமுகரோடு ஆலோசனை நடத்தியதாக திரு வைகோ அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலேயே படித்திருந்தார். தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற தன்னுடைய முடிவை உங்களை போன்ற கூட்டணி கட்சி தலைவருடைய யார்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணியிருந்தாரா திரு திருமாவளவன்? இது அவர் தனிப்பட்ட ஒரு கட்சி சம்பந்தமான விஷயம். இதை கூட்டணி தலைவர்களோடு கலந்து பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர் இந்த கூட்டணியை கட்டி அமைத்தவர், வழிநடத்தியவர். கடந்த சில மாதங்களாக ஒருங்கிணைப்பாளராக இருந்து இன்றைக்கு உலகமே பார்த்து வியக்கக்கூடிய வகையிலே திமுக, அதிமுக ஆகிய இரண்டு பெரிய சக்திகளுக்கு எதிரான ஒரு மாற்று அரசியல் சக்தியை கட்டி எழுப்பியவர். ஆகவே இந்த நிலையில் அவர் இப்படி ஒரு முடிவை தன்னுடைய கட்சி சார்ந்த முடிவாக எடுத்தாலும் கூட இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிற உரிமை, அதற்கான தோழமை அடிப்படையிலான ஒரு உரிமை எங்களுக்கு உண்டு. ஆகவேதான் இந்த வேண்டுகோளை எடுக்கிறோம். திரு வாசன் அவர்களோ, திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களோ, திரு முத்தரசன் அவர்களோ ஏற்கனவே போட்டியிடப் போவதில்லை என்று முதல் கட்டமாகவே அறிவித்துள்ளார்கள். எனவே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தவில்லை. அவருடைய பாலிசி டிசிஷன், அவருடைய கட்சி சார்ந்த கொள்கை முடிவு என்று கொள்ளலாம். திரு வைகோ அவர்கள் ஏற்கனவே போட்டியிடப் போவதாக தானே அறிவித்து தற்போது தானே நாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவிக்கும் போது இது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக தேமுதிக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? இந்த முடிவு கூட்டணிக்கு எந்த பின்னடைவையும் ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு திருத்தம், தொடக்கத்தில் அவர் இந்த கூட்டணியை அமைத்து தொகுதிகளை எல்லாம் ஆருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்கிற முடிவை எடுத்த போது நான் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றுதான் வலுவாக சொன்னார். ஆனால் எங்களை போன்றவர்கள் திரும்ப திரும்ப நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம், நீங்கள் அவசியம் போட்டியிட வேண்டும் என்று. அதன் பிறகு எங்கள் வேண்டுகோளை அவருடைய கட்சியிலே மூத்த தலைவர்களோடு, முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து அவர்கள் அனைவரும் நீங்கள் போட்டியிட வேண்டியது அவசியம் என்பதை வற்புறுத்தி இருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் அவர் போட்டியிடுவதற்கு உடன்பட்டார். தொடக்கத்தில் அவர் மறுத்தார் என்பதுதான் உண்மை.